விநாயகன் 96 மாண்புமிகு உறுப்பினர் க. அண்ணாதுரை, மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டுக்கோட்டை தொகுதி சிறமேல்குடு ஊராட்சிக்கு தற்பொழுது மதுக்கூர் 110 கிலோவாட் துணை மின் நிலையத்திலிருந்து தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே சிறமேல்குடியில் புதிய துணை மின் நிலையம் அமைக்க தற்போது அவசியம் எழவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த துணை மின் நிலைய பணிகள் இன்னும் தொடங்கவில்லை என்பதை குறிப்பிட்டு, அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு பதிலாக அதே பகுதியில் உள்ள வேறு இடத்திலே அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதே பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பூர், கீழக்குறிச்சி, உளையக்குன்னம், ஆவிக்கோட்டை, புலவஞ்சி, வடக்கு மதுக்கூர், மோகூர், சிராங்குடி, அண்டமி ஆகிய ஊராட்சிகளுக்கு உரத்தநாடு வட்டம் வடசேரி 110 kV துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் வழங்கப்படுகிறது. இந்த பகுதி கடைமடை பகுதி என்பதாலும் குறைந்த மின்னழுத்தம் காரணமாகவும் விவசாயிகள், பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பு உள்ளாகின்றனர். எனவே மேற்கண்ட கருப்பூர் கிராமத்தில் சர்வே எண் 166/10 87 ஹெக்டேர் நிலம் தரிசு நிலமாக உள்ளது. மன்னிக்கவும், 0.87 ஹெக்டேர் நிலம் தரிசு நிலமாக உள்ளது. கருப்பூர் ஊராட்சி மன்றமும் அந்த இடத்தில் 110 kV அமைக்கலாம் என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த இடத்தில் 110 kV துணை மின் நிலையம் அமைவதற்கு முன் வருவாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தஞ்சாவூர் மாவட்டத்தில் 16 புதிய துணை மின் நிலையங்களையும் ஒரு துணை மின் நிலையத்துறை தரம் உயர்த்தக்கூடிய பணிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த 16 துணை மின் நிலையங்களில் பட்டுக்கோட்டை தொகுதியில் 2 புதிய துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான அனுமதிகளை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். மாண்புமிகு உறுப்பினர் கூடுதலாக கருப்பூர் கிராமத்தில் புதிய துணை மின் நிலையம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். துறையினுடைய அதிகாரிகளுக்கு இது குறித்து எடுத்து சொல்லி அந்த பகுதியில் ஆய்வு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.